ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்காக ராஜஸ்தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உறவுக்காரங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு பார்க்க தான் போனோம். நல்லபடியாக முடிஞ்சது. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க. இதுக்குள்ளே 2-3 வெள்ளி காயின்ஸ் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் போன உடனே வந்து நேராக வந்து இறங்கின உடனே ஓடி வந்துட்டாங்க. வந்து சூட்கேஸ் வாங்கிட்டு நேராக அவங்களே வந்து ஹோட்டல் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே தங்க வச்சுட்டாங்க. 3 வேளை சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களோட இது அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்போ போனோம்னா காலையில் தான் போனோம். வந்து அதுக்கப்புறம் காரில் நேராக வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு எக்கச்சக்கம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்குமே வந்து முதல்ல சொன்னாங்க மேலதாளத்தோடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், பெண் பார்க்கலாம் அப்படி தேவை கிடையாது, நிச்சயத்துக்கு பார்த்துக்கலாம்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்து பேசணும். ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ராஜஸ்தான். இப்போ எங்கள் உறவுக்காயப்பா என்னோடய அக்கா பேர் பார்த்திங்கன்னா இப்போ அவன் இந்த பொண்ணு வந்து இப்போ வேலை வேறு பார்க்குறா. இப்போ தமிழ்நாடுக்கு தான் வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அவள் சம்மதிச்சிட்டா. சரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டோம். அடுத்து இன்னும் 2 மாதத்தில் நிச்சயம் வைப்போம். கல்யாணம் மெட்ராஸில் வச்சுக்கலாம், நீங்கள் ராஜஸ்தானில் நிச்சயம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து சரி சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஃபேமிலி. ஏன்னா ஒருத்தர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்பா பெரிய வீடாக இருந்துச்சு, அப்படி வந்து கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கார்லேயே கூட்டிகிட்டு போய் நேராக வந்து ஹோட்டல் வந்து விட்டாங்க. அப்புறம் விட்ட உடனே அங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். திருப்பி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு வீட்டில் போனோடனே ஸ்வீட் மட்டும் வீட்டில் போனோடனே கூல்ட்ரிங்க்ஸு மறுபடியும் வந்து விட்டா டம்ளர் குடிச்சு அப்புறம் பாட்டில் ஸ்வீட்லாம் ஒரு 25 ஸ்வீட்டு இந்த ரூம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சினிமாவில் காட்டுற மாதிரி. அதை வந்து நான் இருக்க வேணாம்னா இருக்கல. ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு 50 வச்சுருப்பாங்க. ஜிலேபி அது இது பஞ்சாட்டு சுடுசுன்னு இங்கே நாட்டில் உள்ள ஸ்வீட்டு ஒரு ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. அப்படி தலையே சுற்றிட்டு இவ்வளவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு 2-3 வந்து சாப்பிட்டோம். அது போக பிரெட் பக்கோடா அது இது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் வச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக வந்து அப்போ பேசினோம். அது பையனை வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணுக்கு பூவை நான் தான் வந்து வச்சுருந்தேன். பூவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு எடுத்து அவர் தலையில் வச்சு விட்டு குங்குமம் வச்சு அதே மாதிரி அவங்க தாத்தா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தாத்தா வந்து அவங்க நெத்தியில் எங்கள் அக்கா பையன் நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு அதில் அரிசி வைப்பாங்க, அதெல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே 2 பேரும் சேர்ந்து உட்கார சொல்லி 2 பேரும் பக்கத்தில் உட்கார சேர வச்சா. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து எல்லாருமே உறவுக்காரங்களாம் வந்து ரொம்ப வந்து பேசினாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே கேட்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிம்பிளாக பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லை பெருசாக பண்ணால் பெருசாக உங்கள் இஷ்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, இல்லை நாங்கள் சவுத்தில் மெட்ராஸில் வேணால் கல்யாணம் வச்சுக்கலாம், நிச்சயம் இங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட்டோ செப்டம்பரா அப்படின்னு எதுவும் தெரியல, நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வந்தேனோ இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வேலை பார்க்குறா, கவர்மெண்ட் ஜாப்பை பார்க்குறா. அவள் வந்து பார்த்திங்கன்னா அதனால் அங்கேருந்து அவள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அவள் தமிழ் வந்து கற்றுக்கணும். அது சொல்லியிருக்கோம், நீ வந்து வந்து பேசி உனக்கு தமிழ் வந்துடும் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி எங்கள் அம்மா எல்லா உறவுகளையும் விட்டு வந்து டெல்லிக்கு வந்தேன்னா அதே மாதிரி இப்போ இவள் எல்லா உறவையும் விட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும். அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு ரொம்ப கஷ்டம். அது அனுபவப்பட்டவங்களாம் வந்து தெரியும். ஏன்னா யாருமே வந்து பக்கத்தில் இல்லை, நம்ம வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பத்தில் அப்படி தான் நான் இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு இப்போ மெட்ராஸில் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க தெரில. ஏன்னா இவனுக்கும் வந்து இவனும் வேலை பார்க்குறான், இவனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊருன்னு தெரியல. திருநெல்வேலியில் வந்து இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வேறு நல்ல ஒரு சிட்டியாக பார்த்து நம்ம இருக்கலாம்னு சொன்னாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, எந்த இடம் போகிறாங்க இன்னும் டிசைட் பண்ணல. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் பேசுவோம், நம்ம 2 பேரும் டிசைட் பண்ணி அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லி நீங்கள் எல்லாமே பேசிக்கங்கன்னு சொல்லிட்டோம். சிம்பிளாக பண்ணிக்கோங்க, பெருசாக அப்புறம் எல்லாருக்குமே அவங்க மேலே தான் போட்டு பைசாலாம் கொடுப்பாங்களாம். இல்லை அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு முறை உண்டு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பையனை பிடிச்சி போச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து பொண்ணையும் பிடிச்சி போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான காதலிக்கும் போது வேறு வந்து குடுத்தனம் பண்ணது வந்து வேறு. அந்த பொண்ணு அங்கே வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும். 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து கல்யாணம் பண்ணுற பெருசில் எப்படியோ நார்த்து சவுத்து சேரப்போது. திருநெல்வேலி பையனும் இப்போ ராஜஸ்தானி பொண்ணும் சேரப்போது எதிர்பார்க்கவே இல்லை. பையன் வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கேட்டது தான் சொல்கிறான். 1 வருஷமாக அவளை காதலிக்கிறேன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க சொல்லி இவங்க வீட்டில் சொல்லி ஒரு வழியாக பொண்ணை வந்து பார்த்து முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டான்னா வந்து பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் அங்கே வந்து வாழணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எனக்கு வந்து அங்கேருந்து வரும்போது ஹிந்தி வந்து தெரியும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரணும்னா அவளுக்கு சுத்தமாக வந்து தமிழ் வந்து தெரியாது. அவளுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தான் வந்து தெரியும். அதனால் அவள் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக. ஏன்னா எங்கள் உறவுக்காரங்க யாருக்குமே ஹிந்தி
ஹிந்தி தெரியாது, ஒன்லி தமிழ் தான் தெரியும். நாங்கள் எல்லோரும் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு எதுவுமே வந்து புரியாது. அப்போ தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அவளால் பேச முடியாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் வந்து பழகணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அவள்கிட்ட சொல்லியிருக்கோம், போக போக நீ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவள் கேட்டால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்கள் இஷ்டப்படியே வந்து தமிழ்நாட்டு கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிட்நைட்டில் பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் பகலில் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதை பற்றி பரவாயில்லை, நான் பகல்லே வந்து தாலி கட்டி நாங்கள் தாலி கட்டுவோம்னு சொன்னாங்க. அவங்க வந்து சும்மா மங்கள் சுற்றுவேன்னு சொல்லி கழுத்தில் போடுவாங்க. சொன்னால் பரவாயில்லை, உங்கள் இஷ்டப்படியே நாங்கள் தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இஷ்டப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவள் கழுத்தில் தாலி கட்டி எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குது. எப்போ வந்து கல்யாணம் இருக்குது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அவள் பையனோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முதல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நல்லபடியாகவே எல்லாமே நடக்கும். இது மதுரா ஸ்டேஷன் ட்ரெயினில் ராஜஸ்தான்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சரி எடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்தேன். நன்றி.